அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் தட் இஸ் ஆன் வீல்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம், வி ஆர் கோயிங் டு சி. அந்த வீல் ப்ராப்ளத்தில் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அவங்க வேண்டுமென்றே என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, அதுக்கு ரேடியஸ் தராமல் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூ ஹாவ் டு நோட் இட். அந்த பாயிண்ட்டை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும், சரிங்களா? நவ் லெட் அஸ் ரீட் அவுட் தி ப்ராப்ளம். கம்ப்யூட் தி ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, ரைட், ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, ஸோ லீனியர் கைனடிக் எனர்ஜி இல்லை, of a 2 kilogram wheel rotating at 6 revolutions per second. இந்த வார்த்தையெல்லாம் கவனமாக கவனிச்சுக்கணும். 6 ரெவல்யூஷன் சுற்றுது. ஒரு ரெவல்யூஷனுக்கு 2 பை ரேடியன்ஸை கிராஸ் பண்ணும். 6 ரெவல்யூஷன்னா 12 பை ரெவல்யூஷன்ஸாக ஒரு செகண்டில். திஸ் இஸ் தி ஆங்குலர் வெலாசிட்டி. இஃப் தி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், நாட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தி வீல் இஸ் 0.22 மீட்டர். ஓகே, ஸோ பிள்ளைங்களை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எதனா டேட்டாலாம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவெல்லாம் லெட்டஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதிடலாம், சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கிலோகிராம், அதை போட்டாச்சு. ஓகே, தென் அந்த வீலோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 6 ரெவல்யூஷன் ஒரு செகண்டுக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெவல்யூஷன் அப்போ 2 பை ரேடியன்ஸை கிராஸ் பண்ணும். ஸோ 6 ரெவல்யூஷன்னா 12 பை ஒரு செகண்டுக்கு. ரேடியன்ஸ் பெர் செகண்ட் போடலாம், இல்லை பெர் செகண்ட் போடலாம். இட் இஸ் இம்ப்ளைங். ஓகே, மோர் ஸோ ரேடியன் ஹேஸ் காட் நோ யூனிட் ஆல்சோ. ரேடியன் நம்ம புரிஞ்சுக்கிறக்காக தான் ரேடியன் போகிறமே ஒழிய ஆஸ் பர் எஸ்ஐ யூனிட்டில் ரேடியன்ஸ்க்கு யூனிட் கிடையாது. டிஸ்டன்ஸ் பை டிஸ்டன்ஸ் கெட்ஸ் கேன்சல், மீட்டர் பை மீட்டர் கெட்ஸ் கேன்சல். தென் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் கிவன் as 0.22 மீட்டர். இதை நீங்கள் கவனமாக கவனிச்சுங்க பிள்ளைங்களை, இங்கே தான் நம்ம ஏமாந்து வருவீங்க. இட் இஸ் நாட் ரேடியஸ். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு, ஐ மீன்ஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஏன் ஐ வேணும்? rotational kinetic energy is equal to half I omega square, half mv square மாதிரி half I omega square. ஸோ ஐக்கு mk ஸ்கொயர், ரைட். ஸோ இந்த ஐங்கிற இடத்துல mk ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1/2 I is equal to mk ஸ்கொயர், ஒமேகா இஸ் 12 பை ஸ்கொயர். எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/2 2.22 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், pi ஸ்கொயர். சிம்பிள். So solve all the thing, you will get 68.7 something. So நான் அப்படியே அப்ராக்சிமேட் பண்ணிக்கிட்டேன், 68.72 joules. So it is simple, very simple. முதல் பார்வைக்கு கவனமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் கவனமாக இருக்கணும். சுலபமாக என்ன செஞ்சிருவீங்க, நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. யூ கேன் கெட் மேக்ஸிமம் மார்க் ஆல்சோ. அது மாதிரி பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த பெருக்களுக்கு நான் இங்கே எல்லாமே கால்குலேட்டர் வச்சு பண்ணுறேன், ஆனால் நீங்கள் இப்படி செய்ய முடியாது. ஸோ நீங்கள் லாகரிதம் யூஸ் பண்ணணும். நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு தர்றேன். அந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி லாகரிதத்தை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துறது. ஸோ பெரிய ஒரு வேல்யூ எடுத்து நம்ம ஒரு வீடியோவில் என்ன செய்வோம், ஐ வில் ஷோ. அந்த வீடியோ போகிறதுக்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தகவல் என்ன செய்கிறேன், ஐ வில் லெட் யூ நோ. ஸோ பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். திஸ் இஸ் சச் அ கைண்ட் ஆஃப் சேனல். நம்மளுடைய நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள்னாலும் சரி தான், நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா ஸ்கை இஸ் யுவர் லிமிட். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.